Taste the Daily. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நலம் தரும் நாற்காலி யோகா. ஒரு நாற்காலியில் அமர்ந்தே நாம் தலை முதல் கால் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் எப்படி சிறப்பாக இயங்கி செய்வது. இது சிறியவர், பெரியவர், வயதானவர்கள், மிகவும் வயதானவர்கள், அறுவை சிகிச்சை செய்தவர்கள் எல்லோருக்கும் உகந்த பயிற்சியாக பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை, விரைவீக்கம். அந்த இடத்துல அந்த நீர்னு சில அந்த நீர் கெட்ட நீர் நின்றுச்சு அப்படின்னா அது ஒரு வீக்கமாக வலியாக இருந்துக்கிட்டே இருக்கும். ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, மெடிசன் சாப்பிடுவாங்க, குறையும், திருப்பியும் வீக்கம் வந்துடும். அப்போ அது வராமல் இருப்பதற்கும், அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக மிக விரைவிலேயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது நிறைய பார்த்திங்கன்னா வயதானவர்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இருக்குது, யங்ஸ்டருக்கு கூட அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. உடலில் கழிவுகள் சரியாக வெளியேறலைன்னா அந்த மாதிரி வந்துடும். ஸோ அப்போ அதுக்கு நம்ம உடம்புல நிலமூலகம், அந்த நிலமூலகத்தை சீராக இயங்க செய்யக்கூடிய பயிற்சிகள் எடுத்துக்கிடணும். உடம்புல கெட்ட நீர் வெளியேறக்கூடிய பயிற்சிகள் எடுத்துக்கிடணும். கடினமான ஆசனங்கள் இருக்குது. ஜானுசீர் ஆசனம், இது தரையில் அமர்ந்து நிறைய நபர்களுக்கு அந்த மாதிரி வீக்கம் இருக்கும் பொழுது பயிற்சி பண்ண முடியாது. ரொம்ப வயதானவர்களுக்கும் யோகா தரையில் அமர்ந்து பண்ண முடியாது. இன்றைக்கு நம்ம ஒரு 3 சேரில் உட்காந்துக்கிட்டு அந்த பயிற்சியை எப்படி பண்ணுறாங்க, முதல்ல ஒரு சேரில் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அப்புறம் 3 நாற்காலியில் அமர்ந்துக்கிட்டு, ஒரு நாற்காலியில் அமர்ந்து நமக்கு எதிர்த்தாப்பில் 2 நாற்காலியில் அந்த கால்களை வைத்து எப்படி ஒரு பயிற்சி பண்ண போகிறோம். ஸோ இந்த பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு குயிக் ரிசல்ட் கிடைக்கும். பொதுவாகவே நாம் எடுக்கக்கூடிய உணவு முறையும் இதற்கு ஒரு காரணம். சாத்வீகமான உணவாக எடுத்துக்கோங்க. கீரை, பழ வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. மைதாவினாலான உணவுகளெல்லாம் சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இரவு நிஷ்டை, தூக்கம் கரெக்டாக இரவு 9:30 காலையில் 3 மணி வரைக்கும் ஒரு ஆழ்ந்த நித்திரை இருக்கணும். இதெல்லாம் சரியாக எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை கிராஜுவலாக பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் இவ்வாறு ஒரு நாற்காலில் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். 2 கை முட்டி மேலே வச்சுக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். மூச்சு உள்ளெழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ளே போய்க்கிடணும். கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ சேரில் கொஞ்சம் முன்னாடி உட்காந்துக்கோங்க. 2 காலாக கட்டிக்கோங்க. 2 கை பின்னாடி கட்டிக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டு வலது பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த பக்கம் மூச்சு வெளியே விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. Another side 1 2 3 4 5 6 7 8 9 10. நார்மலாக உட்காந்துக்கோங்க. இப்போ ஜானுசீர் ஆசன நிலைகளை ஒரு 3 நாற்காலி, ஒரு நாற்காலி போட்டு 2 பக்கத்தில் 2 நாற்காலி போட்டு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நேயர்களே, முதல்ல இந்த மாதிரி ஒரு நாற்காலியில் நிமிர்ந்து உட்காந்துக்கணும். 2 பக்கத்தில் 2 கால் வைப்பதற்கு சேர் போட்டிருக்காங்க. அது எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. நார்மல் ப்ரீத்திங்கில் இருக்காங்க. இப்போ முதல்ல வலது காலை பொறுமையாக எடுத்து அந்த சேருக்கு மேலே வச்சுக்கோங்க. அடுத்த காலை மெதுவாக அடுத்த சேரில் வச்சுக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கையும் தலைக்கு மேலே உயர்த்தி 2 கையினால் வலது பக்கம் மூச்சு வெளியே விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அடுத்த பக்கம் மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டு முடிஞ்ச அளவு பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை 2 கையினால் 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அடுத்த பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ 2 கையினால் 2 கால் பரவலில் பிடிக்க பாருங்கள். மெதுவாக கீழே குனிஞ்சிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ்.
மீண்டும் ஒரு முறை மெதுவாக கை மேலே உயர்த்திக்கோங்க, மெதுவாக கிளக்குனிங்க. ஒவ்வொரு கையினால் கால் பிடிச்சிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ 2 கால் பிடிச்சிக்கோங்க, கழுத்து அப்படி மெதுவாக பின்னாடி. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை பண்ணுறாங்க. 2 கையினால் ஒவ்வொரு சைடாக கழுத்து பின்னாடி. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஓகே, இப்போ மீண்டும் ஒரு முறை 2 கைகளையும் உயர்த்திக்கோங்க. ஒவ்வொரு சைடாக வலது பக்கம் மூச்சு வெளியே விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 2 கையினால் 2 கால் பெருவரில் பிடிச்சிக்கோங்க, மெதுவாக கிளக்குனிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ கால் பெருவரில் பிடிச்சிக்கோங்க, கழுத்து அப்படி பின்னாடி. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ நவாசனம் இந்த மாதிரி உட்காந்துருக்கோம். நிமிர்ந்து உட்காந்துக்கணும். முதல்ல ஒரு 10 செகண்ட் மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. இப்போ சேரில் கொஞ்சம் முன்னாடி வந்துக்கணும். மெதுவாக 2 காலை பிடிச்சிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக உட்காந்துக்கோங்க. சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருக்கு. நேர்களே, இப்போ முதிரையில் ருத்ர முதிரை அப்படிங்கிற முதிரை பண்ண போகிறாங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மன மூச்சில் லயிக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மன மூச்சில் லயிக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிராணமுத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் என்னோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வருணமுத்திரை. சுண்டு விரல் பெருவிரல் நுனி. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க. 2 மையத்தில் கட்டை விரல். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடலில் எந்த பகுதியில் வீக்கம் இருந்தாலும் கட்டி இருந்தாலும் இந்த முத்திரையின் மூலமாக கரைக்கப்படுகின்றது. சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை ருத்ர முத்திரை பண்ணிக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. காலை மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். இந்த ருத்ர முத்திரை மட்டும் 5 மினிட்ஸு காலை மதிய மாலை 3 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி மிக எளிமையான பயிற்சி. சற்று வயதானவர்களுக்கும் இந்த பயிற்சியை நாற்காலில் அமர்ந்து நிதானமாக பொறுமையாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை கிடைக்கும், உணவில் எடுத்துக்கோங்க. அருகம்புல் ஒரு 10 அருகம்புல் எடுத்து அதை நன்றாக வாஷ் பண்ணிவிட்டு அதை நன்றாக மென்று அந்த சாறை மட்டும் குடிச்சிருங்க. சக்கையை துப்பிடுங்க. அந்த 48 நாட்கள் தொடர்ந்து இதையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக இந்த மாதிரி வீக்கம் உள்ளவர்களுக்கு மிக நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
Daily. Taste the Daily.